வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். உள்ளாட்சி தேர்தலை ஒட்டி சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு குறித்து ஆலோசனை. மாவட்ட ஆட்சியர், காவல்துறை உயர் அதிகாரிகள் பங்கேற்பு. 6 ஆண்டுகளுக்கு பிறகு பூத்து குலுங்கும் பேய்மரம். அழகை காண தாவரவியல் பூங்காவில் குவியும் பொதுமக்கள். தமிழ் ஆட்சி மொழி சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். தமிழ் அமைப்புகள் கோரிக்கை. எரிசக்தி சேமிப்பு விழிப்புணர்வு பேரணி. தேசிய மாணவர் படையினர் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். உள்ளாட்சி தேர்தல் நடைபெறுவதை ஒட்டி சட்டம் ஒழுங்கை முறையாக நிலைநாட்ட காவல்துறையினருக்கு மாவட்ட ஆட்சியர் தீபக்குமார் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெறுவதற்கான அறிவிப்பு வெளியானதை தொடர்ந்து தேர்தல் நன்னடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளன. தேர்தல் நன்னடத்தை நெறிமுறைகளை செவ்வனே செயல்படுத்தவும், உள்ளாட்சி மன்ற தேர்தலை நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் நடத்துவதற்கு அனைத்து முயற்சிகளையும் மாவட்ட நிர்வாகம் எடுத்து வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக ஆட்சித்துறை நடுவர்கள் மற்றும் காவல் கண்காணிப்பாளர்களுடனான கூட்டம் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான தீபக்குமார் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் தேர்தல் நன்னடத்தை நெறிமுறைகளை செயல்படுத்துதல், தேர்தலின் போது சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுதல், தேர்தல் பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்வது, வாக்காளர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் செயல்களை தடுத்தல், மதுபானங்கள் விற்பனையை கட்டுக்குள் கொண்டு வருதல் போன்றவை பற்றி கலந்தாய்வு செய்யப்பட்டதாக ஆட்சியர் தீபக்குமார் தெரிவித்தார். 6 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கும் பேய் மரத்தை காண தாவரவியல் பூங்காவிற்கு மாணவர்களின் வருகை அதிகரித்துள்ளது. இந்தியாவில் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள ஒரே தாவரவியல் பூங்கா என பெருமை பெற்றது புதுச்சேரி தாவரவியல் பூங்கா. ஊட்டியில் உள்ள தாவரவியல் பூங்காவை போல பிரெஞ்சுக்காரர்களால் உருவாக்கப்பட்டது இப்பூங்கா. லட்சக்கணக்கான மூலிகை மரங்களை கொண்ட இப்பூங்கா கடந்த தானே புயலின் போது ஏற்பட்ட பாதிப்பில் பெரிதும் சேதமடைந்து 300க்கும் மேற்பட்ட மருத்துவ குணம் வாய்ந்த மரங்கள் வேரோடு சாய்ந்தன. இவைகளில் ஒன்றே அல்ஸ்டோரியா ஸ்ட்ரோசஸ் எனும் மரம். 6 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கும் இம்மரத்தின் மலர்கள் வெள்ளை நிற தேர் போன்று இருக்கும் என தாவரவியல் வல்லுநர்கள் கூறுகின்றனர். அழகுள்ள இடத்தில்தான் ஆபத்தும் இருக்கும் என்று கூறுவார்கள். அவை போல இம்மரத்தின் பூ வாசனை நுகர முடியாத அளவிற்கு இருக்கும் என்றும், மனிதர்களும் விலங்குகளும் நிழலுக்கு கூட நெருங்க முடியாத அளவிற்கு அதன் வாசனை இருப்பதால் இதனை பேய் மரம் என கூறுவதும் உண்டு. இந்த பேய் மரம் அவென்யூ ட்ரீக்காக புதுசாக ஒரு மரம், அந்த புதிய மரம் இல்லை, கார்டனில் இருந்துச்சு. பொட்டானிக்கல் கார்டனில் நாங்கள் அந்த காலத்துலேருந்தே பெங்களூர்லேருந்து வச்சுருந்தோம். அது ரொம்ப ரேராக தான் பூக்குது. இப்போ கடைசி சொல்ல போனால் கடைசி 6 வருஷமாக சுத்தமாக பூக்கல. அப்போது இந்த வருஷம் ஆனால் சரியாக பூத்துக்குது. இந்த மரத்தின் அழகால் நடுக்க டவுனில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மூலமாக நிறைய வச்சாங்க. நாங்களும் மரம் கண்ணு கார்டனில் வச்சுருக்கோம். நாங்கள் நிறையா கொடுத்துருக்கோம் வெளியில். இந்த மரத்தின் அழகுன்னா அதோட ட்ரங்க்குன்னு சொல்லுவாங்களே, ரொம்ப அழகான ஒரு அமைப்பு இருக்கும். அவென்யூட்டி ரோடு நடுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மரத்தில் ஒரு கெட்ட இது என்னென்னா, அதில் வர்ற வாசனை டூ மச். எதுவுமே அது அதிகமாக இருந்தால் ரொம்ப கெட்டது இல்லைங்களா? அதே மாதிரி இதில் இந்த வாசனை எப்படின்னா, நீங்கள் மரத்தில் ஒரு 1/2 மணி நேரம் கூட நீங்களும் உட்கார முடியாது. இந்த மரத்துக்கு கீழே யாருமே தூங்க முடியாது. மனுஷன் மட்டும் கிடையாது, மிருகம் கூட, மாடு ஆடு எதுவுமே அது கீழே படுக்காது. என்ன காரணம்னா அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு வாசனை வரும். அந்த வாசனை மோசமாக இருக்கிறது, ஆனால் ரொம்ப தாங்க முடியாது. அதனால தான் இந்த மரத்துக்கு பேய் மரம்னு வச்சு. இருப்பினும் இப்பேய் மர பூக்கள் நறுமணம் இல்லை என்றாலும் மருத்துவ குணம் கொண்டதாக அமைந்துள்ளது. தோல் நோய்களுக்கு மிகச்சிறந்த மருந்தாக இந்த பேய் மரம் விளங்குகிறது என்று கூறினால் அவை மிகையல்ல. மரத்தின் பெருமை குறித்து வேளாண் துறை பூங்கா துணை இயக்குனர் ஹரிஷ் செல்வநாதனிடம் கேட்டபோது, சென்ற காலங்களில் தவறு செய்பவர்கள் நறுமணத்திற்கு ஒவ்வாத இம்மரத்தடியில் அமர வைத்து தண்டிக்கும் பழக்கம் இருந்து வந்ததாகவும், மருத்துவ குணம் நிறைந்த இப்பேய் மரத்தை காண மாணவர்களும் சுற்றுலா பயணிகளும் தாவரவியல் பூங்காவிற்கு வந்த வண்ணம் உள்ளனர் என்றும் தெரிவித்தார். புயலில் கிட்டத்தட்ட 300 மரம் போச்சு இல்லைங்களா? நாங்களாம் வேறு மரம் நட்டுட்டு இருக்கிறோம். கார்டனை சுத்தம் பண்ணுறோம். எவ்வளோ அளவுக்கு எங்கிட்ட குப்பை சேர்ந்து போய்க்கிறோன்னா 10 மாதம் ஆகி கூட ஒன்றும் முடியல. எடுத்து இன்னும் இந்த மாதத்தோட முடிஞ்சு போயிடும். கார்டனில் கூடிய சீக்கிரம் பழையபடி எடுத்து வந்துடுவோம். போன மரம்லாம் நட்டுடுவோம். அப்போ இந்த அல்ஸ்டோனியா ஸ்க்ளோரிஸ் இன்னும் நிறைய நடுவோம். இது ஜனங்களுக்கு அல்ஸ்டோனியா ஸ்க்ளோரிஸ்னால்
முக்கியமாக பாட்னி படிக்கிற பிள்ளை, பயாலஜி பிள்ளைங்களாம் இது ஒரு பேய் மரம். இது பார்க்குறதுக்கு பெங்களூர்லாம் போக தேவையில்ல, நம்ம ஊர்லேயும் நிறையா இருக்குது. தமிழ் ஆட்சி மொழி சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தமிழ் அமைப்புகள் தமிழ் மொழி காப்புக்கூட்டு இயக்கம் வலியுறுத்தியுள்ளது. புதுச்சேரியில் தமிழை ஆட்சி மொழி என்று சட்டம் இயற்றி 47 ஆண்டுகள் ஆன போதிலும் தமிழ் மொழி முழுமையாக ஆட்சி மொழியாக பயன்படுத்தப்படாமல் ஆங்கிலத்தை மட்டுமே புதுச்சேரி அரசு பயன்படுத்தி வருகிறது என்று செய்தியாளர்களை சந்தித்த இலக்கிய பொழில் மன்ற தலைவர் பராங்குசம் தெரிவித்துள்ளார். பெரும்பான்மையான மக்கள் உரிமையை மறுக்கும் வகையில் மக்கள் ஆட்சியின் மாண்பினை சிதைக்கும் வகையிலும் சட்டத்தை மதிக்காமல் அதை முழுமையாக நடைமுறைப்படுத்தாமல் இருப்பது கண்டனத்திற்கு உரியது என தெரிவித்துள்ள பராங்குசம், அரசு உடனடியாக தலைமை செயலகம் முதல் ஊராட்சி வரை தமிழை முழுமையான ஆட்சி மொழியாக்க ஆவணம் செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய மாணவர் படை சார்பில் நடைபெற்ற எரிசக்தி சேமிப்பு விழிப்புணர்வு பேரணியில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர். தேசிய மாணவர் படை சார்பில் எரிசக்தி சேமிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. குரூப் கமாண்டர் கர்னல் ஜோசி கொடியசைத்து விழிப்புணர்வு பேரணியை துவக்கி வைத்தார். லாஸ்பேட்டையில் துவங்கிய ஊர்வலம் முக்கிய வீதிகள் வழியாக சென்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களும் விநியோகிக்கப்பட்டன. இந்த பேரணியில் 100க்கும் மேற்பட்ட தேசிய மாணவர் படை மாணவர்கள், NCC அதிகாரிகள் கலந்து கொண்டார்கள். எரிசக்தியின் முக்கியத்துவம் குறித்த வாசகங்கள் அடங்கிய பதாகைகள் ஏந்தியும் எரிசக்தி சேமிப்பு குறித்து கோஷமிட்டும் எரிசக்தி முக்கியத்துவத்தை அனைவரும் உணர்த்தும் வகையிலும் கலாச்சார மாற்றத்தை எரிசக்தி சேமிப்பு மூலம் எவ்வாறு ஏற்படுத்தலாம் என்பதை உணரும் வகையிலும் இந்த பேரணி அமைந்தது. தேசிய மீனவர் பேரவை மாநாடு 6ஆம் தேதி முதல் 3 நாட்கள் நடைபெறவுள்ளதாக அதன் செயலக உறுப்பினர் இளங்கோ தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ, தேசிய மீனவர் பேரவையின் அகில இந்திய மாநாடு புதுச்சேரியில் 6ஆம் தேதி முதல் 3 நாட்கள் நடைபெறுகிறது என்றும், உப்பளத்தில் உள்ள செயின்ட் சேவியர் தேவாலயத்தில் நடைபெறும் இந்த மாநாட்டில் குஜராத், மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா, தமிழ்நாடு உள்ளிட்ட 10 மாநிலங்களைச் சேர்ந்த 120 பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளதாகவும் கூறினார். மேலும் அகில இந்திய மீனவ பேரவைக்கு புதிய நிர்வாகிகள் மாநாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளதாக தெரிவித்த இளங்கோ, இந்த கூட்டத்தில் அகில இந்திய பொதுச் செயலாளர் ராம்பாவ் பட்டேல் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொள்ள இருப்பதாகவும் கூறினார். பாமகவிற்கு எதிராக சுவரொட்டிகள் ஒட்டுவோர் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவல்துறை தலைவரிடம் மனு அளிக்கப்பட்டது. தர்மபுரி சம்பவத்தை தொடர்ந்து பாமக, விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. திருமாவளவனை கைது செய்ய கோரி கடலூரில் பாமகவும், பாமக வன்னியர் சங்கத்திற்கு எதிராக புதுச்சேரியில் விடுதலை சிறுத்தைகளும் போஸ்டர்களை ஒட்டி வருகிறார்கள். இதற்கிடையே புதுச்சேரி பாமக செய்தி தொடர்பாளர் ராஜசேகரன், பொருளாளர் கோபி, செயலாளர் மதியழகன் மற்றும் நிர்வாகிகள் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் சென்று மனு ஒன்றை அளித்தனர். அதில் பாமக வன்னியர் சங்கம் தொடர்பான சுவரொட்டிகள் ஒட்டுபவர்கள் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டிருந்தது. அமைதியாக உள்ள பாண்டிச்சேரியில் சில தேச சமூக விரோத சக்திகள் புதுச்சேரியிலும் ஜாதி மோதல்களை உருவாக்கும் விதமாக போஸ்டர்களையும் ஒட்டி ஆர்ப்பாட்டங்களும் செய்கிறார்கள். அது எங்களுக்கும் போஸ்டர் ஒட்ட ஆர்ப்பாட்டங்கள் செய்ய பாட்டாளி மக்கள் கட்சி, வன்னியர் அமைப்புகள் அனைவருக்குமே தெரியும். ஆனால் சாதி மோதல்கள் தேவையில்லை என்ற காரணத்தினால்தான் நாங்கள் இதை செய்யாது இருக்கிறோம். இதை அரசின் கவனத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் முதுநிலை கண்காணிப்பார், சட்டம் ஒழுங்கு முதுநிலை கண்காணிப்பும் புகார் கொடுத்துள்ளோம். இவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நாங்கள் நேரடியாக நடவடிக்கையில் இறங்குவோம். இதை நாங்கள் தடுத்து நிறுத்துவோம். பாரதியார் கிராம வங்கியில் வாடிக்கையாளர் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. பாரதியார் கிராம வங்கி சார்பில் வாடிக்கையாளர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி முத்தியால்பேட்டை கிளையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் வங்கித் தலைவர் தேவராஜ் தலைமை தாங்கிட வங்கியின் சேவை, புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள டெபாசிட் மற்றும் கடன் திட்டங்கள், சுய உதவி குழுக்களுக்கான புதிய நடைமுறை திட்டங்கள் உள்ளிட்டவை குறித்து விளக்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் வங்கி மேலாளர் புகழேந்தி, அலுவலக மேலாளர் குணசேகரன் உட்பட 450க்கும் மேற்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் சுய உதவி குழுக்களின் தலைவர்கள் கலந்து கொண்டார்கள். கோரிக்கைகளை வலியுறுத்தி PTTC கேட்டரிங் ஊழியர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
7வது ஊதிய குழுவை அமைத்தல், பதவி உயர்வு அளித்தல், இறந்தவர்களின் குடும்பத்திற்கு கருணை அடிப்படையில் வாரிசுகளுக்கு பணி வழங்குதல், அனைத்து ஊழியர்களுக்கும் மருத்துவ படியை வழங்குதல் உள்ளிட்டவையே பிடிடிசி ஊழியர்களின் கோரிக்கையாகும். இதனை வலியுறுத்தி பிடிடிசி கேட்டரிங் ஊழியர்கள் சங்கத்தினர் ஒருநாள் கருப்பு சட்டை அணிந்து பணியில் ஈடுபட்டார்கள். இந்த போராட்டத்தில் 150க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டனர். காற்றழுத்த தாழ்வு நிலை வலுவிழந்து வருவதால் மழை குறைய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அந்தமான் அருகே மையம் கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை இலங்கை முதல் சென்னை ஊடாக தெற்கு ஆந்திர கடலோர பகுதி வரை நிலை கொண்டுள்ளது. இதன் காரணமாக தஞ்சாவூர், திருவாரூர், கடலூர், நாகப்பட்டினம், திருச்சி, புதுச்சேரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. புதுச்சேரியிலும் காலை முதல் மழை விட்டுவிட்டு பெய்து வருகிறது. மேலும் வானம் மேகமூட்டத்தில் காணப்பட்டது. இந்நிலையில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை வலுவிழந்து வருவதால் மழை படிப்படியாக குறையும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. விளம்பரத்திற்கு பிறகு வரும் செய்திகள். கட் அவுட் பேனர்கள் வைத்தால் கடும் நடவடிக்கை. உள்ளாட்சி தேர்தல் குறித்த நடத்தை விதிகள் அமலாகியுள்ளதால் எச்சரிக்கை. பாபர் மசூதி இடிப்பு தினத்தை ஒட்டி பாதுகாப்பு தீவிரம். ரயில் நிலையத்தில் தீவிர சோதனை. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி முழுவதும் வைக்கப்பட்டுள்ள கட் அவுட்டுகள் அகற்றப்படாவிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் தீபக்குமார் எச்சரித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெறுவதற்கான அறிவிப்பு வெளியானதை தொடர்ந்து தேர்தல் நன்னடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளன. இதனையொட்டி உரிமம் பெற்று துப்பாக்கி வைத்துள்ளோர் உடனடியாக காவல் நிலையங்களில் துப்பாக்கிகளை ஒப்படைக்க வேண்டுமென மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான தீபக்குமார் அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக ஆட்சியர் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், உள்ளாட்சி தேர்தலுக்கான பணி நடைபெறுவதால் அரசியல் கட்சிகளோ அமைப்புகளோ பொதுக்கூட்டம் நடத்த முன் அனுமதி பெற வேண்டும் என்றும், நகரம் மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்துகளில் கட் அவுட் பேனர்கள் முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளதாகவும், மீறுவோர் மீது குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் கீழ் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தேர்தல் நடத்தும் அதிகாரி தீபக்குமார் எச்சரித்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தின் உள்ளாட்சி தேர்தல் மாநில தேர்தல் ஆணையத்தால் நடக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாவட்டத்திற்கு 17 மற்றும் 20ஆம் தேதிகளில் வேட்பாளர் மனு தாக்கல் செய்வதற்கான அட்டவணையும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்து ஃபோர்ஸுக்கு வருது. பொதுமக்கள் லைசன்ஸ்டு துப்பாக்கி மற்றும் ரைஃபிள்ஸ் வச்சுருக்கவங்க எல்லாருமே வந்து அருகில் உள்ள காவல் நிலையத்தில் தங்களோட ஆயுதங்களை வந்து ஒப்படைக்கணுன்ட்டு உத்தரவு பிறப்பித்துள்ளோம். மேலும் ஒரு சில நிறுவனங்களுக்கு துப்பாக்கி வைத்துக்கொள்ளும் உரிமையை அளிப்போம். அதற்கும் தனியாக அவர்கள் வந்து அனுமதி பெற வேண்டும். பொதுக்கூட்டம் எதுவும் நடக்க வேண்டும் என்றால் அதற்கு அந்த பகுதியின் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் அவர்கிட்ட வந்து கம்பல்சரியாக பெர்மிஷன் வாங்கணும். இந்த பொதுக்கூட்டம் வந்து 2 தொகுதிகளுக்குள் நடக்கும் என்றால் 2 ஆர்ஓக்களிடமிருந்தும் பெர்மிஷன் வாங்கணும். இதை தவிர்த்து காவல்துறையிடமிருந்தும் அனுமதி பெற வேண்டும். இதை பெற்றால் தான் வந்து அவங்க பொதுக்கூட்டம் நடத்த முடியும். மேலும் போஸ்டர்ஸ், கட் அவுட், பேனர் இதெல்லாம் வைக்கிறதும் வந்து அறவே தடை செய்யப்பட்டுள்ளது. கன்சர்ன் கம்யூன் பஞ்சாயத்து மற்றும் முனிசிபல் கமிஷனர்ஸ் எல்லாருமே வந்து இமீடியட்டாக இது எல்லாத்தையுமே வந்து அகற்றி மேலும் இதுபோல் வைக்கிறவங்க வந்து கடுமையாக நடவடிக்கை எடுக்கவும் ஆணை பிறப்பித்துள்ளோம். பாபர் மசூதி இடிப்பு தினத்தை ஒட்டி ரயில் நிலையத்தில் போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். இந்தியா முழுவதும் பாபர் மசூதி இடிப்பு தினமான நாளை அசம்பாவிதங்கள் நடக்காமல் இருக்க புதுச்சேரியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளன. காவல்துறை தலைவர் ரன்வீர் சிங் உத்தரவின் பேரில் எஸ்பிக்கள் ராமராஜ், பைரவசாமி, பழனிவேல் ஆகியோர் தலைமையில் எல்லைகளில் வாகன சோதனை நடைபெற்று வருகின்றது. டெல்லியிலிருந்து நேற்று புதுச்சேரி வந்த எக்ஸ்பிரஸ் ரயில் பயணிகளிடம் போலீசார் தீவிர சோதனை நடத்தினார்கள்.
மோப்பனாய் உதவியுடன் நிபுணர்கள் ரயில் நிலையம், பேருந்து நிலையம், ஓட்டல், லாட்ஜ் ஆகிய இடங்களிலும் இரவு பகல் பாராமல் தீவிர சோதனை நடத்தி வருகிறார்கள். அடிப்படை வசதிகளை செய்து தர வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. குண்டும் குழியுமாக உள்ள சாலைகளை சரி செய்ய வேண்டும், நோய்களை பரப்பும் குப்பைகளை அகற்ற வேண்டும், நவீன சமையல் கூடத்தை உடனே திறக்க வேண்டும், சிவாஜி சிலை அருகே சிக்னல் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை தீர்க்க வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மாலை நேர ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இதில் சிபிஐ தொகுதி செயலாளர் சுப்பையா தலைமை வகிக்கிட தேசிய குழு உறுப்பினர் நாரா கலைநாதன் ஆர்ப்பாட்டத்தை தொடங்கி வைத்தார். இதில் அப்துல், ஜீவானந்தம், வீரகுமார், சபாநாயகம், தேவதாஸ் உட்பட 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகள் குறித்து கோஷமிட்டனர். உள்ளாட்சி தேர்தல் குறித்து ஆலோசிக்க சிறப்பு அழைப்பாளர்களாக ஜானகிராமன் மற்றும் சிவாவை திமுக தலைமையகம் அழைத்துள்ளது. புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்தலில் திமுக போட்டியிடுவது குறித்தும், கூட்டணி பற்றியும், வேட்பாளர் தேர்வு குறித்தும் கட்சி நிர்வாகிகளுடன் அதன் தலைவர் கருணாநிதி ஆலோசனை நடத்துகிறார். திமுக தலைவர் கருணாநிதி தலைமையில் வரும் 9ஆம் தேதி மாலை 5 மணிக்கு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மாநில திமுக நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள திமுக அலுவலகத்தில் நடைபெறவுள்ளது. புதுச்சேரி, காரைக்கால் மாநில திமுக நிர்வாகிகள், தலைமை செயற்குழு, பொதுக்குழு உறுப்பினர்கள் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள் ஜானகிராமன், சிவா ஆகியோர் கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு திமுக தலைவர் கருணாநிதி அழைப்பு விடுத்துள்ளார் என்று பொதுச் செயலாளர் அன்பழகன் கூறியுள்ளார். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தினர் தர்ணாவில் ஈடுபட்டனர். பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தினர் கணக்கு மற்றும் கருவூல இயக்கத்தின் முன்பு வேலைநிறுத்த தயாரிப்பு இயக்கத்தில் ஈடுபட்டார்கள். இந்த இயக்கத்தில் சீதாராமன், சம்மேளன தலைவர் ஆனந்தராஜன், புகழேந்தி, இளங்கோவன், சந்திரசேகர், ஞானசேகர் உட்பட 25க்கும் மேற்பட்டோர் கோரிக்கைகள் குறித்து கோஷமிட்டனர். 7வது மாநில குழுவை அமைத்தல், அரசு பதவிகளை உருவாக்க தடையாணைகளை நீக்குதல், தினக்கூலி, தொகுப்பூதிய ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பதே அரசு ஊழியர் சங்கங்களின் கோரிக்கைகளாகும். சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடு தொடர்பாக பாஜக கொண்டு வந்த நம்பிக்கை இல்லாத தீர்மானம் நாடாளுமன்றத்தில் தோல்வியில் முடிந்ததால் மத்திய அரசிற்கு பாதிப்பில்லை. சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய நேரடி முதலீடு தொடர்பாக நாடாளுமன்றத்தில் அரசுக்கு எதிராக நடைபெற்ற நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பில் அரசு வெற்றி பெற்றுள்ளது. மத்தியில் உள்ள ஐக்கிய முற்போக்கு கூட்டணிக்கு ஆதரவாக 253 வாக்குகளும், அரசுக்கு எதிராக 218 வாக்குகளும் பதிவாகின. 2 வாக்குகள் அதிகம் பெற்று மத்திய அரசு ஆட்சியை தன்வசம் வைத்துக் கொண்டுள்ளது. மாலை நடைபெற்ற விவாதத்தின் முடிவில் மத்திய அரசை வெளியிலிருந்து ஆதரிக்கும் கட்சிகளான பகுஜன் சமாஜ் கட்சியும் சமாஜ்வாடி கட்சியும் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் அவையிலிருந்து வெளியேறின. இதனால் எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்த தீர்மானம் தோல்வியை தழுவியது உறுதியானது. பிலிப்பைன்ஸ் நாட்டின் மின்டால் என தீவை போபா புயல் தாக்கியதில் 238 பேர் உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பிலிப்பைன்ஸில் மணிக்கு 210 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய புயல் மின்டன தீவில் கரையை கடந்தது. இதனால் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக வர்த்தக நகரான ககாயான் டியோரா நீரில் மூழ்கியுள்ளது. 41,000த்திற்கும் அதிகமானோர் வீடுகளில் இருந்து வெளியேற்றப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது. கப்பல் மற்றும் விமான போக்குவரத்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மின்டனா நகரில் அருகே உள்ள கிராமத்தில் ஏராளமானோர் உயிரிழந்தார்கள். இந்த கிராமத்தில் திடீர் என வெள்ளம் புகுந்ததால் ராணுவ ரோந்து முகாமை அடித்து சென்றதாக நகர மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே சாலைகள் அனைத்தும் துண்டிக்கப்பட்டுள்ளதால் ஹெலிகாப்டர் மூலமாக நிவாரணப் பொருட்கள் கொண்டு செல்லப்படுகின்றன. மேலும் குடிநீர், உணவு, மருந்து வகைகள், மீட்பு பணிக்கான உபகரணங்கள் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன.
மும்பையில் நடைபெற்று வரும் இங்கிலாந்திற்கு எதிரான ஆட்டத்தில் சச்சின் டெண்டுல்கர் 34,000 ஓட்டங்களை கடந்து சாதனை படைத்துள்ளார். இந்தியாவின் நட்சத்திர வீரரான சச்சின் டெண்டுல்கர் இதுவரை ஆடிய 192 டெஸ்ட் போட்டிகளில் 18,426 ரன்களையும் 463 ஒருநாள் போட்டிகளில் 15,560 ரன்களையும் எடுத்து ஒட்டுமொத்தமாக 34,000 ரன்களை கடந்திருப்பது இதுவரை எந்த ஒரு கிரிக்கெட் வீரரும் செய்யாத சாதனை. இங்கிலாந்து இந்தியா அணிகளுக்கு இடையேயான 3வது டெஸ்ட் போட்டியில் இந்த சாதனையை படைத்திருக்கிறார் சச்சின். ஜாக்கி சான் இயக்கி நடிக்கும் CZ12 எனும் ஹாலிவுட் படம் இவன் நினைத்ததை முடிப்பான் எனும் தமிழ் பெயரில் வெளிவரவுள்ளது. அதிரடி ஆக்ஷன் நடிப்பால் உலகம் முழுவதும் ரசிகர்களை வைத்துள்ளவர் ஹாலிவுட் நடிகர் ஜாக்கி சான். இவர் நடித்துள்ள CZ12 என்ற ஹாலிவுட் ஆக்ஷன் படம் தமிழில் இவன் நினைத்ததை முடிப்பவன் என்ற பெயரில் ரிலீஸ் ஆகிறது. தமிழ்நாடு முழுவதும் 120 திரையரங்குகளில் இம்மாதம் இறுதியில் இப்படம் வெளிவரவுள்ளது. இது அவருக்கு 101வது படமாகும். இப்படத்தை அவரே இயக்கியுள்ளார். இந்த படத்தில் சண்டை காட்சிகளில் நடித்தபோது பல தடவை அவருக்கு அடிபட்டு காயங்கள் ஏற்பட்டன. ஹிந்தி, தெலுங்கு மொழிகளிலும் தயாராகும் இப்படத்தை இந்தியா முழுவதும் இன்டோ ஓவர்சீஸ் பிலிம்ஸ் பெரோய் இலியாஸ் வெளியிடுகின்றது. தமிழகத்தில் GRR ரகு, செந்தில், மகேஷ் ஆகியோரின் ஆர்ட் ஸ்டுடியோ மூலம் வெளிவருகிறது. இன்றைய செய்திகள் நிறைவடைவதற்கு முன்பு தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை விவரம். இது தங்கமான உறவு. ஜோசா லுகாஸ். புதுச்சேரியின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை விவரம். தங்கம் 1 கிராம் 2,931 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 65 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். உள்ளாட்சி தேர்தலை ஒட்டி சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு குறித்து ஆலோசனை. மாவட்ட ஆட்சியர், காவல்துறை உயர் அதிகாரிகள் பங்கேற்பு. 6 ஆண்டுகளுக்கு பிறகு பூத்து குலுங்கும் பேய்மரம். அழகை காண தாவரவியல் பூங்காவில் குவியும் பொதுமக்கள். தமிழ் ஆட்சி மொழி சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். தமிழ் அமைப்புகள் கோரிக்கை. எரிசக்தி சேமிப்பு விழிப்புணர்வு பேரணி. தேசிய மாணவர் படையினர் பங்கேற்பு. கட் அவுட் பேனர்கள் வைத்தால் கடும் நடவடிக்கை. உள்ளாட்சி தேர்தல் குறித்த நடத்தை விதிகள் அமலாகியுள்ளதால் எச்சரிக்கை. பாபர் மசூதி இடிப்பு தினத்தை ஒட்டி பாதுகாப்பு தீவிரம். ரயில் நிலையத்தில் தீவிர சோதனை. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றன. வணக்கம்.